Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. திமுக ஆட்சியில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் முறைகேடு நடைபெற்றதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூரில் பிரச்சாரம் மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து மக்கள் மத்தியில் உரையாற்றிய எடப்பாடி பழனிசாமி, விவசாயிகளின் பயிர்க்கடன்களை 2 முறை தள்ளுபடி செய்தது அதிமுக அரசு என கூறினார். அதிமுக ஆட்சியில் உணவு தானிய உற்பத்தியை பெருக்கியதாக தமிழகம் தேசிய விருது பெற்றதாகவும் தெரிவித்தார். அதிமுக ஆட்சி அமைந்ததும் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் நடைபெற்ற முறைகேடு குறித்து விசாரணை நடைபெறும் என்றும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார். ஆளுங்கட்சி எம்எல்ஏ, ஆளுகின்ற கட்சி திமுக இங்கே புகார் போனதுன்னு அந்த புகாரை விசாரிக்க ஒரு மருத்துவ டீம், ஒரு ஐஏஎஸ் தலைமையில மருத்துவ குழு அமைக்கப்பட்டு அந்த மருத்துவமனையை ஆய்வு செய்யறாங்க. அந்த மருத்துவமனையில் ஆய்வு செய்கின்ற பொழுது அந்த அறுவை சிகிச்சையில, அதாவது கிட்னி அறுவை சிகிச்சை, கிட்னி மாற்று அறுவை சிகிச்சையில, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில தவறு நடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது திமுக ஆட்சியில, திமுக அரசாங்கம். பிறகு தவறு நடந்தது என்று தெரிவிக்கப்பட்டவுடன் அந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையுடைய அனுமதியை ரத்து பண்ணிட்டாங்க. அனுமதியை ரத்து பண்ணியாச்சு. ஆக ஆளுங்கட்சி எம்எல்ஏ, ஆளுகின்ற கட்சி திமுக அரசாங்கம், அந்த அரசாங்கமே முறைகேடு நடைபெறுவதாக கண்டுபிடிக்கப்பட்டு அந்த அரசாங்கமே உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையுடைய அனுமதியை ரத்து செஞ்சிருக்குது. அப்படின்னா தவறு நடந்திருக்குல்ல, உண்மைதானே? நாம கண்டுபிடிக்கல, எதிர்கட்சி சொல்லல, ஆளுகின்ற கட்சி திமுக கட்சி, திமுக எம்எல்ஏ மருத்துவமனையில ஆய்வு செய்து கண்டுபிடிக்கப்பட்டு தவறு நடந்திருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு இதுவரை நடவடிக்கை எடுத்தாங்களா? இல்ல. அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டோம். இதுவரைக்கும் உண்டான நடவடிக்கை எடுக்கல. திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றைக்கு உயர்நீதிமன்றம், மதுரை உயர்நீதிமன்ற கிளை இதுக்கு வார்னிங் கொடுத்திருக்குது, எச்சரிக்கை கொடுத்திருக்குது. உறுப்பை திருடுவது குற்றம். ஒரு மனிதனுக்கு உறுப்பு முக்கியம். அதை கூட இந்த அரசுல விட்டு வைக்கல. ஆக தவறு நடந்த மருத்துவமனை மீது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சட்டத்தை முன் சமம், அதை இந்த அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. இன்னைக்கு நாம நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். பணத்தை திருடுவாங்க, நகையை திருடுவாங்க, உறுப்பையும் திருடுற அரசாங்கம் ஒரே அரசாங்கம், திமுக அரசாங்கம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சியுடன் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் என்ற வாசகத்தோடு தமிழக மக்களை மீட்பதற்காகவும் லஞ்சம் ஊழலிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்கவும் நல்லாட்சி அமைத்திடவும் எதிர்க்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்காக தமிழகம் முழுவதும் பொதுமக்களிடையே உரையாடி எழுச்சுரை ஆற்றிக் கொண்டிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அகற்றவும், ஊழல் இல்லாத ஆட்சியை தமிழகத்திற்கு வழங்கவும் எடப்பாடியார் அவர்களுடைய ஆணைக்கிணங்க பொதுமக்கள் சாரசாரையாக வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த புரட்சி பயணம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது. திமுக ஆட்சியை அகற்றி புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவதற்கு அண்ணன் அவர்கள் கொண்ட முயற்சி பெரும்பெற்றி பொதுமக்களிடத்திலும் சரி, அனைத்து தரப்பு மக்களும் இந்த ஆட்சி வர வேண்டும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். கழக ஆட்சியை நிறுவுவதற்கு தொண்டர்களும் மிக உறுதியோடு பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் என்பதில் எல்லளவும் மாற்றமில்லை. முசிறி தொகுதியை பொறுத்தவரை எடப்பாடியார் அவர்களுக்கு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தபால் மூலம் கொடுத்திருக்கிறோம். அந்த திட்டங்களை எல்லாம் கொண்டு வருவதற்கு, காவிரியில் தடுப்பணை கொண்டு வருவதற்கு மிக முக்கியமான திட்டமாக முசிறி கைகாட்டி ரவுண்டானா அமைப்பது, சிக்னல் அமைப்பது போன்ற முக்கிய தீர்மானங்களை கொடுத்து அவரிடம் வலியுறுத்தி இருக்கிறோம். இந்த எழுச்சி பயணம் மக்களிடம் மிகுந்த வரவேற்பையும் பேராதரவை பெற்று விளங்குகிறது. முசிறியில் அலைக்கடலான திரண்டிருக்கும் கூட்டமே அதற்கு சாட்சி. தமிழகம் முழுவதும் நடைபெறும் இந்த எழுச்சி பயணத்தில் மக்கள் எல்லா ஊர்களிலும் அலைக்கடலான திரண்டு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். 2026 ஆட்சி, 2026 எடப்பாடியார் ஆட்சி அமைப்பது உறுதி செய்யப்பட்டுவிட்டது.